கோடை விடுமுறை விட்டாச்சு. நம்ம குழந்தைங்கள ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து என்கேஜ் பண்ணணுங்க. இது செயல்பாடு வரிசை 2. தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, அச்சுகள், அப்புறம் கோதுமை மாவு உருட்டுறது. குழந்தைங்க சின்னவங்களா இருக்கும்போது நான் மாவை பிசைஞ்சு கொடுத்துருவேன். அப்போ அவங்க இந்த அச்சை வச்சு அவங்களுக்கு தேவையான விருப்பமான வடிவத்தில் செஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பெரியவங்களானவுடனே கோதுமை மாவாகவே கொடுத்துருவேன். நான் உருட்ட மாட்டேன். மாவை அவங்களே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிப்பாங்க. முதல்ல தண்ணி நிறைய ஊற்றி இலைன்னு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கோதுமை மாவு கரெக்டான பதத்தில் வரல. அப்புறம் டைட்டாக பிசைஞ்சு அப்பயும் வரல. இப்போ அவங்களுக்கு கரெக்டான பதம் என்னன்னு தெரிஞ்சது. கோதுமை மாவில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ தண்ணி ஊற்றினா அது கரெக்டாக வரும்ன்ற பதம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களே அதை எடுத்து உருட்டி இந்த அச்சுகளை வாங்கி கொடுத்துட்டேன். முதல்ல பிளாஸ்டிக் அச்சுகள் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான அச்சுகள் கொடுக்கவே இன்னும் அழகான ஷேப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலர் இல்லை பீட்ரூட்டோட ஜூஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா கலரான க்ரியேட்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். என் பசங்க ஸ்னேக்கு, பிள்ளையார் பண்ணாங்க, முதல்ல பண்ணுவாங்க, ஸ்னெயில் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த டைம் விநாயகர் சதுர்த்திக்கே இந்த மாதிரி தான் என் பசங்க பண்ணாங்க. இதிலனால பசங்களோட க்ரியேட்டிவிட்டி நல்லாவே வளருதுங்க. 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இதை வச்சு ஓட்டலாங்க.